ஆரம்பிக்குமா? எல்லாரும் ஜெபத்தோடு இருங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கவனமாய் செவி கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? நடத்தி கொண்டு போகணும். அல்லேலூயா. வாசிங்க மத்தேயு 28வது அதிகாரம். 28வது அதிகாரம் எடுங்க. முதல் வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். கொஞ்சம் சத்தமாக வாசிங்க. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீசர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். அல்லேலூயா. என்ன புரியுது? இயேசு என்ன செஞ்சிட்டாரு? உயிர்த்தெழுந்து விட்டார். அல்லேலூயா. இப்போ இங்கே வந்து எல்லாரும் போய் கல்லறையில் போய் தேடி போகிறாங்க. 3வது நாள் என்ன செய்வார்? உயிர்த்தெழுவேன்னு சொன்னார். எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இயேசு 3வது நாள் இவங்கெல்லாம் போய் சேர்றதுக்குன்னா அவர் உயிர்த்தெழுந்து எங்கே அவங்களுக்கு முன்னாடியே சீசர்களை பார்க்க என்ன செய்கிறார்? புறப்பட்டு போகிறார். அல்லேலூயா. இப்போ இந்த நாளை வந்து நம்ம எப்படி கொண்டாடுறோம்? என்ன தெரியுங்களா? ஈஸ்டர். அப்படிதானே? ஈஸ்டருங்கிற வார்த்தை பைபிளில் எங்கேயாவது இருக்குதா? அப்புறம் ஏன் ஈஸ்டர் அப்படின்னு கொண்டாடுறாங்க? இல்லை. ஈஸ்டர்னால் என்னது அப்படின்னு சொன்னால், ஐரோப்பாவில் உள்ள ஐரோப்பா கண்டத்தில் நினைக்கிறேன், அங்கே உள்ள ஒரு திருவிழா, அங்கே ஒரு தெய்வத்திற்கு ஒரு திருவிழா எடுப்பாங்க. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாங்க. அப்போ ஆரம்ப காலத்தில் அங்கே வந்து ஒரு அது பெரிய கதை, அதை சொல்ல ஆரம்பிச்சோன்னா நிறைய நேரம் போயிடும். நான் சுருக்கமாக நான் சொல்கிறேன். அவங்க வழிபட்ட தெய்வத்தினுடைய பெயர் வந்து எஸ்தார் அப்படி சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் ஒரு நாள் வரும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தருணம் வந்தது. இயேசு உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த அந்த நாளும் அவர்கள் ஒரு திருவிழா கொண்டாடினாங்களே, அந்த நாளும் கிட்டத்தட்ட ஒரே நாளாய் இருந்தது. அப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மூட நம்பிக்கைகளையும் பல காரியங்களையும் விட்டுட்டாங்க. ஆனால் இப்போவும் அந்த நாடுகள்லாம் ஈஸ்டர் எக்குன்னு சொல்லிட்டு ஒன்று விற்கிறாங்க. தெரியும் தானே? ஈஸ்டர் எக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் ஃபோனில் போய் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய கலர் முட்டையெல்லாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அங்கே முயல் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. அதை வந்து அந்த தெய்வத்திற்கு அடையாளமாகவும் சில காரியங்கள் அவங்க செஞ்சுட்டு இருந்த வழிபாடுகளும் இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இவங்க இந்த இயேசுனுடைய அந்த உயிர்த்த திருவிழாவை உள்ளே கொண்டு வரும் பொழுது அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெயரை அங்கே சூட்டுறாங்க அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ நான் அதனால தான் உங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்டேன், எல்லோரும் ஈஸ்டர் நல்வாழ்த்து சொன்னீங்களா அப்படின்னு கேட்டேன். சொன்னீங்களா? சொன்னீங்க. ஆனால் நான் உங்களுக்கு பதில் என்ன சொன்னேன்? உயிர்த்தெழுந்த திருநாள் நல்வாழ்த்துக்கள். பைபிள் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இயேசு உயிர்த்தெழுந்தார்னு அநேகர் என்ன செய்கிறாங்க, சொல்லி எழுதியிருக்காங்க. ஒரே இடத்துல கூட அப்போஸ்தலர்கள் இந்த உயிர்த்த திருவிழாவை இந்த வாரத்தின் முதல் நாளை இப்படி நாம் கொண்டாடுகிற விதமாக கொண்டாடுனதான் நம்ம எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. எங்கேயுமே இல்லையே. நம்ம கொண்டாடுகிற விதமும் இயேசு உயிர்த்ததை வந்து அவர்கள் கொண்டாடிய விதமும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம கொண்டாட்டத்துக்கு நாம் தவறு சொல்லலை. இயேசு உயிர்த்தனால நம்ம என்ன செய்வோம், கொண்டாடுவோம், சந்தோஷமாக என்ன செய்வோம், ஆண்டவர் உயிர்ப்பை கொண்டாடி நாமும் உயிர்த்தெழுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு கடந்து செல்வோம். அதில் எல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த பெயர் வந்து எங்கே இருந்துச்சு? இப்போ சபைகள் வந்து அந்த காரியங்களிலிருந்து ஒருபடி மேலே வந்து எல்லாருமே அந்த வார்த்தையை மாற்றிட்டாங்க. ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள்னு 90% சபைகளில் என்ன செய்கிறதில்லை, இப்போ சொல்லுகிறதில்ல. அதில் ஒன்றும் பெரிய தவறாக நான் சொல்ல வரலை. ஆனால் இந்த வார்த்தை எங்கே இருந்து வந்துச்சு, நம்ம பயன்படுத்தணுமா, கட்டாயம் பயன்படுத்தணுமா அப்படின்னு யோசித்து பயன்படுத்துறது நல்லது. அப்போ எங்கே அப்போஸ்தலர்கள் பயன்படுத்தாத ஒரு சில காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவத்தில் என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். நிறைய வழிபாடுகளை பயன்படுத்துகிறோம், நிறைய காரியங்களை வந்து செய்கிறோம்.
அப்போ அப்படி பண்ணும் பொழுது இந்த வார்த்தை இங்கேருந்து தான் வந்துச்சுன்னா நாம் வந்து என்ன செய்கிறோம், உயிர்த்த திருவிழா நல்வாழ்த்துக்கள், உயிர்த்த திருநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வோம், சொல்லுவோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியாதனால அப்படி சொல்கிறோம். நம்ம யோசிக்கணுமா இல்லையா? இப்போ ஒரு விளம்பரம் வருதுன்னு வச்சுக்கோங்க டிவியில், இந்த சோப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தினால் எல்லா கிருமிகளும் என்ன செஞ்சிடும், செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோப்பு போடுறாங்க. லைபாய் சோப்புன்னு வச்சுக்கிறோம். அது இல்லைன்னா ஹமாம், இந்த மாதிரி சோப்பெல்லாம் விளம்பரம் எப்படி வரும், அதை போட்டிங்கன்னா கிருமியெல்லாம் என்ன செஞ்சிடும், செத்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிருமி செத்துரும் தானே. ஆனால் ஒருத்தர் பயன்படுத்தின சோப்பை இன்னொருத்தர் பயன்படுத்துறதுக்கு யோசிக்கிறோமா இல்லையா? ஏன் அவன் பயன்படுத்துகிறான், அவனுக்குள்ளது நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், தொச்சிடும். கிருமி செத்து போயிரும்னா அவங்ககிட்ட உள்ள கிருமி தான் செத்து போயிருமே, அப்புறம் எப்படி திரும்ப வருமா? இப்படி யோசிக்கணும் தானே, அப்படி தானே. இப்போது அவன் பயன்படுத்தின அந்த பொருளை வந்து நாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கு அவனிடத்தில் இருக்க தொற்று வருதுன்னா அப்போ அதுக்கு சோப்பை என்ன செய்யலை, கிருமியை கொல்லலை. உலகம் ஃபுல்லாக என்ன சொல்லுது, சோப் போட்டால் கிருமி செத்துருன்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணுது, நம்ம அதை நம்புகிறோம். அதே மாதிரி தான் உலகம் ஃபுல்லாக என்ன சொல்லுது, இன்றைக்கி ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள் நம்ம சொல்லுவோம், உயிர்த்த திருவிழா நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா. வாசிப்போம். இந்த திருவிழாவை, இந்த உயிர்ப்பை நாம் வந்து நினைவு கூறும் வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் இதனால் என்ன லாபம், இதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 11, 12, 13 வாசிங்க பார்ப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 11, 12, 13 எடுங்க பார்ப்போம். அஞ்சியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இந்த உயிர்த்தெழுந்த இந்த நாளில், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற இந்த நாளில் நான் ஒரு விஷயம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இது எந்த காரியத்தை நமக்கு முக்கியமாக தருது அப்படின்னு சொன்னால், நம்பிக்கை என்ன செய்யுது. இயேசு உயிரோடு எழுந்தார், அவரை எழுப்பிய அதே தேவன் நம்மையும் என்ன செய்வார், எழுப்புவார் அப்படிங்கிற நம்பிக்கையை முதலாவது நமக்கு தருது. 12வதுலேருந்து வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, சாவீங்க. ஆவியின்படி என்ன செய்யணும், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இப்போ இயேசு உயிர்த்தெழுந்தார், நம்மளும் ஒரு நாள் என்ன செய்ய போகிறோம், உயிரோடு எழும்ப தான் போகிறோம். ஆனால் நீங்கள் உயிரோடு எழுந்து பிழைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகளை என்ன செய்யணுமா, அழிக்கணுமா, சாவடிக்கணும். அதை புரியுதா உங்களுக்கு? அப்போ சரீரத்தின் கிரியைகளை அழிச்சிட்டு நீங்கள் வந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய், நீங்கள் உயிர்த்தெழுதலுக்கு தகுதி உள்ளவர்களாய் மாறினா தான் எழும்ப முடியும். இல்லை அப்படின்னா நாம் எங்கே நரகத்துக்கு போய் சேருகிற கூட்டத்தோடு தான் என்ன செய்ய முடியும், எழும்ப முடியும். அல்லேலூயா. அப்போ ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள் அப்படின்னு சொன்னால், சரீரத்தின் கிரியைகள் என்ன அப்படின்னு நமக்கு என்ன செஞ்சிருக்கணும், முதலாவது தெரிஞ்சிருக்கணும். ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகளை நீங்கள் அழிக்கணும் அப்படின்னா, முதல்ல உங்ககிட்ட ஒரு வேலையை தந்து இதை முடிக்கணும் அப்படின்னா, அதற்கான பொருளெல்லாம் கையில் தந்து ஒரு கோடாலியை தந்துட்டு மரத்தை வெட்டுனா, மரம் எங்கே இருக்குன்னு உனக்கு என்ன செய்யணும், தெரியணும். அங்கே இருக்க மரத்தில் எது விளைஞ்ச மரம், எதை வெட்டணும் அப்படின்னு நமக்கு என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். அப்போ சரீரத்தில் உள்ள அந்த கிரியைகளை அழிக்க நமக்கு முதலாவது என்ன தெரிஞ்சிருக்கணும், சரீரத்தின் கிரியைகள் என்ன, இந்த சரீரத்தினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னு நமக்கு என்ன செஞ்சிருக்கணும், தெரிஞ்சு இருக்கணும். அதை கொஞ்சம் ஒரு சில காரியங்களை தெரிஞ்சு சீக்கிரமாக முடிச்சிடும். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3-4 வாசிங்க பார்ப்போம். 2லேருந்து வாசிங்க பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1லேருந்தே வாசிங்க பார்ப்போம். நீங்கள் பலனில்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலனில்லை. பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? போதும் போதும். இதில் பார்த்தீங்களா எவ்வளோ தெளிவாக நமக்கு பரிசுத்த பவுல் வந்து எவ்வளோ அழகாக நமக்கு எழுதி தந்திருக்காங்க பாருங்கள்.
நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்களாக இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு என்னதில்லை, பொறாமை, பலன் இல்லை. என்னதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள்னு இதுலேயும் ஒரு லிஸ்ட்டு வருது பாருங்கள். பொறாமை, வாக்குவாதம், பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்கு உரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ளே இருக்குன்னு தெரியுமா? பொறாமை, வாக்குவாதம், தர்க்கங்கள், இப்படி சில காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிற இந்த காரியமெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். அதில் இருந்து தெரியுது நீங்கள் மனுஷ மார்க்கமாக நடக்கிறீங்களே அப்படின்னு யார் சொல்லி கொடுக்குறா? கொரிந்தியர் சபைக்கு பவுல் என்ன செய்கிறார்? சொல்லி கொடுக்குற. இந்த வசனம் நமக்கும் இன்றைக்கி நினைப்பூட்டுகிறது என்னது அப்படின்னு சொன்னால், நம்ம மாம்சத்தின் கிரியை அழிக்கணும்னா மாம்சத்தின் கிரியை என்னன்னு தெரியும் போது இந்த பொறாமை, வாக்குவாதம் இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு பார்க்குறோம். கலாத்தியர் 5 எடுங்க பார்ப்போம். இதுலேயும் சில காரியங்கள் இருக்கும். கலாத்தியர் 5 எடுங்க. கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 17வது வசனம் வாசிங்க. வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன, அவையாவன. இப்போ தான் லிஸ்ட் என்ன செய்யுது? ஆரம்பிக்குது. 1 விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. லிஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குதோ? சரி, இதில் பெரிய பெரிய காரியத்தை எல்லாம் என்ன செஞ்சுருவோம்? கொலை, கொள்ளை, விபச்சாரம் இந்த மாதிரி பாவங்களை விட்டுருவோம். நம்ம ஈஸியாக சிம்பிளாக அதுலேருந்து ஒரு இது வரும். கோபங்கள், சண்டைகள், வைராக்கியங்கள், இப்போ 2-3 காரியம் பார்த்தீங்களா? இதெல்லாம் என்ன கிரியையும் இயல்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு சில காரியங்கள் நம்ம என்ன செய்கிறோம்? எடுக்கிறோம். இப்போ கோபம், சண்டை, விரோதம் இதெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யுது? இருக்குது. ஆனால் இது எல்லாமே எதனுடைய கிரியை? மாம்சத்தின் கிரியை. இயேசு உயிர் தெழுந்தார், நீங்களும் உயிரோடு எழும்பணும்னா மாம்சத்தின் கிரியை என்ன செய்யணும்னு பார்த்தோம்? அழிச்சு போடணும். மாம்சத்தின் கிரியை என்னது? கோபம். நீங்கள் கோபத்தை அழிக்கணும், அப்போ தான் உயிர் எழும்ப முடியும். நீங்கள் பொறாமைகளை அழிக்கணும், அப்போ தான் உயிர் தெழும்ப முடியும். நீங்கள் சண்டைகளை நம்மளை விட்டு தூக்கி எறிஞ்சு அழிச்சு போடணும், அப்போ தான் நீங்கள் உயிரோடு எழும்ப முடியும். நீங்கள் பிரிவினைகளை உங்களை விட்டு தூக்கி தூர போடணும், அப்போ தான் நீங்கள் எழும்ப முடியும். இன்னும் அதிகமாக சொல்லணும்னா விக்கிரக ஆராதனைகள், பில்லி சூனியங்கள். பில்லி சூனியங்கள்னு சொன்னாலே எனக்கு நிறைய காரியம் ஞாபகம். எதை எடுத்தாலும் நமக்கு வேண்டிய ஆட்களில் நிறைய பேர் ஒரு ஆலோசனை, நமக்கு தெரிஞ்சால் ஒரு ஆள் இருக்கார், உடனே என்ன செஞ்சுருவோம்? அங்கே போய் பார்த்தோம்னா என்ன செஞ்சிடும்? எல்லாம் கணக்காக தெரிஞ்சிடும். என்ன செஞ்சிடும்? கணக்காக தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா, அங்கே போனோம்னா எல்லா உண்மையும் சொல்லிடுவார். எல்லாத்தையும் புட்டு வச்சுருவார். அதுக்கப்புறம் நமக்கு என்ன செய்யணும் தெரியும். இதான் மந்திரவாதிகள்கிட்ட போகிறேன். அதுக்கப்புறம் என்ன தெரியும்? அவன் சொல்லுவான், ஒன்றுமே இல்லை, நீ நல்லா வாழ வேண்டியவன். ஒரே ஒருத்தன் உன் பக்கத்து வீட்டில் இருக்கானே, அவன் உனக்கு எதிராக என்ன பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், அப்படியா பண்ணிட்டான், வையா அவனுக்கு பில்லி சூனியத்தை அப்படின்னு ஒரு பிளான் என்ன செய்வோம்? மூளை அப்படி தானே வேலை செய்யும். அவன் நமக்கு எதிராக வச்சானா நம்ம அவனுக்கு வைப்போம். பில்லி சூனியம். இந்த மாதிரி வேலைகள், லஞ்சனம் பார்க்குறது, குறி சொல்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்களை போய் பார்க்குறது, சோசியம் பார்க்குறது, இப்படிப்பட்ட காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத மாம்சத்திற்குரிய காரியங்கள். இது எல்லாம் நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்த்துடும்? நரகத்தில் கொண்டு சேர்த்துடும். நீங்கள் உயிரோடு எழும்பவே முடியாது. இல்லையா? இப்படியெல்லாம் ஏன்பா வாழணும், இப்படியெல்லாம் ஏன் வாழணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தால் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26, 27, 28 வாசிங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 26, 27, 28 வாசிங்க பாப்போம். 26 வாசிங்க. எப்படி எனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி அநேகர் ஞானிகள் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர். நீங்கள் வளைச்சி ஆண்டவர் வச்சித்து இந்த பாதையில் வழி நடத்துகிற நீங்கள் ஒன்றும் பெரிய ஞானியும் இல்லை, பெரிய வல்லவர்களும் இல்லை, பெரிய பிரபுக்கள்லாம் கிடையாது. அப்படி மோசமான நிலைமையில் இருந்த உங்களை நான் விடுதலை ஆக்கியிருக்கேன். வாசிங்க.
தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து ஞானிகளை வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை என்ன செய்தார்? தெரிந்தெடுத்தார். இந்த உலகமே உங்களை என்னையும் மதிக்காத நேரத்தில் ஆண்டவர் நம்மளை என்ன செய்தார்? தெரிந்தெடுத்தார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். போதும். இல்லாதவைகளையும் என்ன செய்தார்? என்ன செய்தார்? தெரிந்தெடுத்தார். அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இப்படிப்பட்ட நிலையில் இருந்த நம்மளை தெரிந்தெடுத்திருக்கும் பொழுது நாம் ஏன் மாம்சத்தின் கிரியை அழிக்கக்கூடாது? இப்படிப்பட்ட இயேசுவுக்காக அவரோடு கூட பரலோகத்தில் போய் உயிரோடு நாமும் எழுந்து அவரோடு கூட சேர்ந்து வாழ ஏன் மாம்சத்தின் கிரியை அழிக்கக்கூடாது? அழிக்கணும். ஞானிகளை தேவன் வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமான நம்மளை தெரிந்தெடுத்தால் பைத்தியமாகிய நாம் என்ன செய்யணும்? அந்த ஞானிகளை விட மேலானவர்களாய் மாறணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? ஞானிகள்கிட்ட போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு நம்ம ஏதாவது சொன்னால் அவன் பெரிய ஞானி என்ன செய்வான்? ஆலோசனை நமக்கு தான் சொல்லுவான். ஆண்டவர் ஒரு ஐடியா கொடுத்தா அவன் ஆண்டவருக்கே என்ன செய்வான்? ஐடியா கொடுத்துட்டு இருப்பான். நம்ம வேலை அது இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே செஞ்சு மாம்சத்தின் கிரியை அழிச்சு போட்டுட்டோம் அப்படின்னா பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். நாம் பரலோகத்துக்கு போய் சேரக்கூடிய அந்த உயிர் தள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு வேணும் அப்படின்னா நம் மாம்சத்தின் கிரியாக சண்டைகள், பொறாமைகள், களியாட்டுக்கள், கொலைகள், வெறிகள், காம விகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம் இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் தூக்கி தூர எறிஞ்சிட்டு சந்தோஷமாக சமாதானமாக பரிசுத்தமாக பைபிளை தூக்கிட்டு வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் அவர் வரும் பொழுது நாம் உயிரோடு என்ன செய்வோம்? எழுப்பப்படுவோம். அல்லேலூயா. வாசிங்க யூதா 23வது வசனம். யூதா 23வது வசனம். அதில் ஒரு அதிகாரம் தான் இருக்கும். எடுங்க. 332வது பக்கம். வாசிங்க 23வது வசனம். மாம்சத்தால் கரைபட்டிருக்கிற இந்த வஸ்திரத்தை என்ன செஞ்சிருங்க? வெறுத்து தள்ளிருங்க. ஏன் இந்த மாம்சத்தின் கிரியைகளை ஏன் நீங்கள் அழிச்சு போடணும் அப்படின்னா அது உங்களுடைய பரிசுத்த வஸ்திரத்தை என்ன பண்ணிடும்? கரையாக்கிரும், அழுக்காக்கிரும். இப்போ ஒரு வெள்ளையா சுத்தமாக ஒரு பேப்பர் எடுத்து நான் அவங்ககிட்ட காட்டிட்டு அதில் ஒரே ஒரு புள்ளி வச்சுருந்தா உங்களுக்கு எது தெரியும்? முழு வெள்ளை பேப்பரும் தெரியுமா? இல்லைன்னா அதில் இருக்க அந்த ஒரு புள்ளி தெரியுமா? என்ன அழகாக வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு, இதில் ஒரு புள்ளி அப்படி தெரியுங்களே. அப்போ உங்களுடைய மாம்சத்தில் இருக்கிற இல்லைன்னா ஆவிக்கு எதிரான இல்லைன்னா மாம்சத்தின் கிரியையிலேயே நாம் முதல்ல குறிப்பிட்ட இந்த சின்ன சின்ன இல்லைன்னா பெரிய எல்லா பாவங்களில் ஏதாவது ஒரு சின்ன பாவம் கூட அந்த வெள்ளை பேப்பரில் கருப்பாக ஒட்டி இருந்தால் உங்களுடைய பார்வையில் எது தெரியுது? அந்த கருப்பு புள்ளி தான் என்ன செய்யுது? தெரியுது. அது என்ன செஞ்சிருதுன்னா நம்முடைய வெள்ளை சட்டையில் கரை பட்டிருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி என்ன செய்யும்? இருக்கும். ஆக இந்த கரையை நாம் என்ன செய்யணுமா? அழுக்க தூக்கி தள்ளி வெறுத்து தள்ளணுமா? வேண்டவே வேண்டாம். எவ்வளோ வெறுப்பாரு. வெள்ளை சட்டையில் கரை இருந்தால் போடுவீங்க, அதை எப்படி இது வேண்டாம்ப்பா அப்படி தானே தோணுது அந்த சட்டை. அதே மாதிரி நம்முடைய பரிசுத்த அந்த வஸ்திரத்தை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள இப்படிப்பட்ட கரைகளை என்ன செய்யணுமா? தூக்கி வெறுத்து தள்ளணும். அப்படின்னா அதை நல்லா சுத்தமாக என்ன செய்யணும்? க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். கலாத்தியர் 5:24 வாசிங்க பார்ப்போம். கலாத்தியர் 5:24. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொன்றா பார்க்குறோம். கலாத்தியர் 5:24 எடுத்துட்டிங்களா? எடுத்தவங்க வாசிங்க. வாசிங்க. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் எதில் அரைஞ்சிட்டாங்களாம்? சரி, நீங்கள் வசனமாக என்ன வசனம் வாசித்தீங்க? அதை திரும்ப எடுங்க பார்ப்போம். மத்தேயு 28வது அதிகாரம். சாரி, ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனம் வாசித்தோம் இல்லையா? ரோமர் 8வது அதிகாரம் எடுங்க பார்ப்போம். ரோமர் 8வது அதிகாரம் 11 வாசிங்க பார்ப்போம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால்
அவரே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். பாருங்க, மரித்தோரிலிருந்து இயேசுவை எழுப்பினவருடைய ஆவி, அதாவது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்களும் என்ன செய்யப்படுவீர்கள்? எழுப்பப்படுவீர்கள். அப்படியே திரும்ப அந்த கலாத்தியர் 5க்கு வாங்க. 24 என்ன சொல்லுது? கிறிஸ்துவின் உடையவர்கள், இந்த தேவ ஆவியை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் என்ன செய்திருக்கிறார்கள்? நாமும் இந்த உலகத்திற்குரிய, இந்த பூமிக்குரிய, இந்த மாம்சத்திற்குரிய எல்லா காரியங்களையும் சிலுவையில் அறைந்து நாம் வாழ்க்கையில் கடந்து போகும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? உங்களுக்குள்ளே வாசம் செய்வார். அவர் உங்களுக்குள் இருக்கும் பொழுது என்ன செய்வீங்க? கிறிஸ்து இயேசு உயிர்த்து எழுந்தது போல நீங்களும். அப்போ இப்போ சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உயிர்த்து எழுந்துட்டாருப்பா. இந்த உயிர்த்த திருவிழா அன்னைக்கு நீங்களும் உயிரோடு எழும்பணும்னா என்ன செய்யணும்? எல்லாத்தையும் சிலுவையில் அடிக்கணும். இந்த மாம்சத்தின் கிரியைகளை என்ன செஞ்சிடணும்? அரைச்சிடணும். இந்த மாம்சத்தின் ஆசை செயலாம் சிலுவையில் அரைஞ்சிடணும். இந்த மாம்சத்தின் கிரியைகளை எல்லாம் என்ன செஞ்சிடணும்? அழிச்சு ஓட்டுறணும். இதெல்லாம் செஞ்சால் யார் உங்கள் கூட இருப்பா? யார் இருப்பா? இயேசு நம்ம கூட என்ன செய்வாங்க? இருப்பாங்க. கரெக்டு. உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருப்பார். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் எடுங்க. 10வது அதிகாரத்தில் 3வது வசனம் வாசிங்க பார்ப்போம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். போதும். கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய், எந்த எண்ணத்தையும் சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இதில் அந்த 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நாம் மாம்சத்தின்படி இப்போ என்ன செஞ்சிடக்கூடாது? சண்டை போட்டு கிடக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அந்த போர் ஆயுதங்கள் எல்லாவற்றையும் நாம் தரித்து கொண்டு நாம் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் போய் நம் மாம்சத்தின் கிரியைகளுக்கு எதிராக நாம் என்ன செய்யணும்? யுத்தம் செய்யணும். அன்னைக்கு நம்ம இந்த பெங்களூரில் சொன்னோம்ல, இந்த பைபிள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து பேசும்போது அந்த தங்கச்சி சொல்லும்போது ஒரு காரியம் வந்து என்னதுன்னா, அவளுக்கு நிறைய நண்பர்கள் எல்லோரும் என்ன செஞ்சிடறாங்களாம்? விட்டுட்டு திடீர்னு பிரிஞ்சு போயிடுறாங்க. இதனால் அவளுக்கு வலியும் வேதனையும் என்ன செய்ய முடியல. என்னடா இது, நம்மளுக்கு ஒருத்தருமே இல்லையா? ஒருத்தர் கூட நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்ம நண்பர்கள் வந்து நம்மளோடு கூட அப்படியே சேர்ந்து என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, இருக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற வலி வந்து என்ன செய்யுது? அவளை கீழே முடக்கி கொண்டு போகுது. அந்த சமயத்தில் ஆண்டவர் அவளுடைய இருதயத்தில் வந்து பேசுகிறாங்க. ஆண்டவர் பேசி, நான் நல்ல நண்பனாக என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். இதை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்ளும் பொழுது அவர் இந்த பூமிக்குரிய, இந்த மாம்சத்திற்குரிய, நாங்கள் மாம்சத்தின்படி என்ன செய்யக்கூடாது? போய் போர் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆவியின்படி ஒரு யுத்தத்தை, எனக்கு ஏசு இருக்கிறார், யார் போனாலும் எனக்கு என்ன கவலையே இல்லை. யார் எப்படி போனாலும், எந்த நம்மளை விட்டு எவ்வளோ தூரத்தில் போனாலும் என் ஏசு என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற தைரியம் வந்த பிறகு, அவளுக்குள்ள ஒரு தைரியம் வந்த பிறகு என்ன உண்டாகுது அப்படின்னா, மாம்சத்தின்படி யுத்தம் பண்ணிட்டு அழுது புலம்பி அவங்ககிட்ட போய் பேசி அவங்கள சமாதானப்படுத்தி அவங்ககிட்ட சண்டை போட்டு இல்லைன்னா அவங்ககிட்ட போய் போர் புரிகிறதை விட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்துலேருந்து நீங்கள் போத ஆண்டவரை புரிஞ்சுக்கிறாம யார் வேணாலும் போட்டோம் அப்படின்னு வரும்பொழுது இப்போ ஒரு பெரிய சமாதானம் அவங்களுடைய இருதயத்தை என்ன செய்யுது? ஆட்கொள்ளுது. இப்போ கேட்டால் அவள் வாயிலிருந்து வர்ற வார்த்தை என்னது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது யார் நம்மளை விட்டு போனால் என்ன பிரச்சனை? அதை நான் இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த பிரச்சனை நிமித்தம், இந்த போராட்டத்தின் நிமித்தம் நான் மாம்சத்தில் என்ன செய்யக்கூடாது? போராடிட்டு கிடக்கக்கூடாது. ஆவியில் என்ன செய்யணும்? போராடணுங்கிறத அந்த சகோதரி, அந்த தங்கச்சி வந்து புரிஞ்சுக்கிட்டது மாதிரி நீங்களும் நானும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்களாக இல்லாமல் நாம் வந்து என்ன செய்யணும்? ஆவியின்படி போர் செய்து மாம்சத்தின் இந்த கிரியைகளை, இச்சைகளை, இப்போ அந்த நண்பர்கள் வருவாங்க போவாங்க, அவங்களுக்கு உலகத்தில் இருக்கவங்க நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு போகிறவங்களுக்கும் கண்டிப்பாக செட் ஆகாது. அவங்க தூரமாக பிரிஞ்சு போகும்போது நாம் உட்காந்து மாம்சத்தின்படி உலகத்தார் போல் நாம் அழுதுகிட்டு இருந்தால் நம்ம தான் முதல்ல என்ன பண்ணிட்டோம்? சிலுவையில் அடிச்சுட்டோமே நம்மளை. அப்புறம் எப்படி நம்மளுக்கு அலை வரும்? நம்ம சிலுவையில் வந்து மரிக்கிறதற்கு ஒப்பு கொடுத்த பிறகு இந்த பூமிக்குரிய எல்லா காரியங்களுக்கும் மரித்ததற்கு பிற்பாடு உயிர்த்தல தகுதி உள்ள நாம் வந்து என்ன செய்யணும்? நம்முடைய வாழ்க்கையில்
வித்தியாசமான இந்த வாழ்க்கை தான் என்ன செய்யணும், வாழணும். இந்த மாம்சத்தின் கீழில் அழித்து நம்முடைய ஆசை இச்சைகள் நான் சிலுவையில் அடித்து யார் எப்படி நம்மளை விட்டுட்டு தூரமாக போனாலும் நாம் இயேசுவுக்காக நிற்கும் பொழுது, தேவ ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது, நிச்சயமாக அவர் வரும்பொழுது நாமும் என்ன செய்வோம், உயிரோடு எழுந்திருப்போம். அவர் வரும்பொழுது அவருடைய வருகையில் காணப்பட நாம் யாவரும் ஆண்டுடைய சமூகத்தில் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா? கண்களை மூடுங்க.